ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஓகே, எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை இருக்கு அப்படிங்கிறது உங்களோட காமெண்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ப்ராக்டிஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் நீங்க வீட்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம், எங்க இருந்தாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டூ யூ ப்ராக்டிஸ் எவ்ரி டே? எஸ், எஸ், ரைட். தட்ஸ் குட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரமா வந்து இங்கிலீஷ்ல பேசிடலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு லட்டு மாதிரி ஒரு டாப்பிக்கோட நான் வந்திருக்கேன். அவ்வளோ சூப்பரான சிம்பிளான ஒரு டாபிக், ரொம்ப அழகான டாபிக். நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு டாப்பிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸ் கவனிங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே, தமிழ்ல ஃபர்ஸ்ட் நான் அந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே நீ வரவே கூடாது, இனிமே நீ இதை செய்யவே கூடாது, இனிமே நீ ஸ்மோக் பண்ணவே கூடாது, இனிமே நீ அவனை பார்க்கவே கூடாது. இங்க பாருங்களேன், வரக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிறது இல்ல வர வேண்டாம், ஓகே அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி வரும். வரவே கூடாது, வரவே கூடாது, இல்ல வரவே வேண்டாம். இந்த வரவே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, வரவே வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. இனிமே நீ வந்து ஸ்மோக் பண்ணவே கூடாது, இனிமே நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது, இனிமே நீ இதை சாப்பிடவே கூடாது. அப்போ இதுக்கப்புறம் வந்து ஸோ டோன்ட் ரிப்பீட் த சேம் திங். ஓகே, ஒரு விஷயம் நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் நீ பண்ணவே கூடாது. இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து வர வேண்டாம் அப்படின்னு நார்மலா சொல்றதுக்கு, வர வேண்டாம் அப்படின்னா ஓகே என் இஷ்டம்ப்பா, என் இஷ்டத்தை நான் சொல்லிட்டேன், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். நீ வரவே வேண்டாம், வரவே கூடாது அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் மாதிரி, ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்றீங்க, அட்வைஸ் பண்றீங்க, இதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து இங்கிலீஷ்ல வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, நீ வர வேண்டாம் அப்படின்னா யூ should not come. You should not come அப்படின்னா நீ வரக்கூடாது இல்ல வர வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நீ வரவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்க்கு பதிலா never. should never அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த பண்ணவே வேண்டாம். You should never come. நீ வரவே வேண்டாப்பா, யூ ஷுட் நெவர் கம் ஹியர், யூ ஷுட் நெவர் கம் ஹியர், நீ இங்க வரவே கூடாது இல்ல வரவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் மெனி சென்டென்சஸ் யூசிங் ஷுட் நெவர். ஓகே, இது வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஷுட் நாட் அப்படிங்கிறது நிறைய படிச்சிருப்போம். யூ ஷுட் நாட் ஸ்மோக், யூ ஷுட் நாட் கோ தேர், யூ ஷுட் நாட் டான்ஸ் ஹியர். ஸோ நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஸோ டுடே வரவே வேண்டாம், ஒரு விஷயத்த பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஷுட் நெவர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத சில எடுத்துக்காட்டுகளோட தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹேவ் த டெஸ்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் த டெஸ்ட் யூ ஷுட் லிசன் டு திஸ் கிளாஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லெட் மீ டெல் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் ஷுட் நெவர். ரொம்ப ஈஸிங்க. இங்க பாருங்க, முதல்ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல, அந்த சப்ஜெக்டை முதல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா should never. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா verb. verb வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், தட் இஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verbல தான் இருக்கணும். அதை நீங்க மாத்தவே கூடாது. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. எக்ஸாம்பிள் ஐ, யூ, வி, தே, ஹி, she, it, இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் தான். இங்க பாருங்க, I, you, we, they, he, she, it. அப்புறம் நம்மளோட பெயர்கள் சிங்குலர் ப்ளூரல்னு எது வந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து should never. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா verb. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட verb வந்து go அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போறதுதான் இங்கிலீஷ்ல, போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ.
ஓகே, நம்ம என்ன செயல் பண்றோமோ அதுதான் verb இல்லையா? ஸோ போறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து go. அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, ஐ ஷுட் நெவர் கோ. நான் போகவே கூடாது. நான் போகவே கூடாது. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ஐ மீன் அங்க போனா கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் போகவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஐ ஷுட் நெவர் கோ தேர். யூ ஷுட் நெவர் கோ. நீ அங்க போகவே கூடாது. யூ ஷுட் நெவர் கோ தேர். வி ஷுட் நெவர் கோ. நம்ம போகவே கூடாது. தே ஷுட் நெவர் கோ. அவங்க போகவே கூடாது. ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. ஐ மீன் உங்களுக்கு ஃபேவரா பண்ணல, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றீங்க, நம்ம அங்க போகவே கூடாது, நம்ம அந்த பார்ட்டிக்கு போகவே கூடாது. வி ஷுட் நெவர் கோ டு த பார்ட்டி. அந்த டு த பார்ட்டினா எக்ஸ்ட்ரா நீங்க சேர்த்துக்கலாம். ஓகே, தே ஷுட் நெவர் கோ. அவங்க போகவே கூடாது. ஹீ ஷுட் நெவர் கோ. அவன் போகவே கூடாது. ஷீ ஷுட் நெவர் கோ. அவள் போகவே கூடாது. இட் ஷுட் நெவர் கோ. அது போகவே கூடாது. நேம் ராமு. ராமு போகவே கூடாது. ராமு ஷுட் நெவர் கோ. அவ்வளவுதான். ஸோ இந்த சப்ஜெக்டை மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் மெனி சென்டென்சஸ். ஓகேவா? சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா இது வரைக்கும்? ஓகே, ஸோ இதை வச்சுதான் நம்ம ஒரு நிறைய சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் செம்மையா பேசலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவன் வரவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லுவீங்க? அவன் வரவே கூடாது. கமெண்ட்ல சொல்லுங்க, அவன் வரவே கூடாது. எப்படி சொல்லலாம்? எல்லாருமே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. அவன் வரவே கூடாது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அவன் வரவே கூடாது. அவன் வரவே கூடாது. வரவே அப்படின்னு இருக்கு, எப்படி சொல்லலாம்? அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹீ. நிறைய பேர் வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஹீ ஷுட் நெவர். ஹீ ஷுட் நெவர். வர்றதுதான் verb. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். he should never come. he should never come. அவன் வரவே கூடாது. இதே இது அவன் இங்க வரவே கூடாது அப்படின்னா இங்கேங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க சேர்க்கணும். he should never come here. அவன் வீட்டுக்கு வரவே கூடாது. he should never come home. ஓகே, அவன் ஆஃபீஸ்க்கு வரவே கூடாது. he should never come to the office. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை சேர்க்கறது மூலமா உங்களுக்கு ஒரு லென்த்தியான ஒரு லாங் சென்டென்சஸ் கிடைக்கும். லாங் சென்டென்சஸ் நீங்களாவே வந்து உருவாக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீ இதை சாப்பிடக்கூடாது. நீ இதை சாப்பிடக்கூடாது, இல்ல சாப்பிடவே கூடாது. ஓகே, ஏதோ ஒண்ணு டாக்டர் வந்து ரொம்ப ஸ்பைசியா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க முன்னாடி பிரியாணி ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. ஓகே, ஸோ இதை அப்படிங்கிறது பிரியாணின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்றாங்க, நீ இதை சாப்பிடவே கூடாது அப்படின்றாங்க. ஆர்டர், ஸ்ட்ரிக்டான ரூல். அது அந்த மாதிரி ஆர்டர் பண்றது தான் நம்ம வந்து ஷுட் நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? நீ இதை சாப்பிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நீ. யூ ஷுட் நெவர். யூ ஷுட் நெவர். verb என்னது? சாப்பிடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? eat. இதை அப்படின்னு இருக்கு, this. you should never eat this. you should never eat this. இதே இது அவள் இதை சாப்பிடவே கூடாதுன்னா சப்ஜெக்டை மட்டும் நீங்க மாத்தினா போதும். அவள் இதை சாப்பிடவே கூடாது. எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்டை மட்டும் மாத்துங்க. யூக்கு பதிலா ஷீன்னு வரும். she should never eat this. செந்தில் இதை சாப்பிடவே கூடாது. செந்தில் should never eat this. சப்ஜெக்டை மாத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேவா? தட்ஸ் இட். சிம்பிளா இருக்கா? இதே டைரக்டா எங்களுக்குள்ள பிரியாணின்னு போனா கூட போட்டுக்கலாம். யூ ஷுட் நெவர் ஈட் பிரியாணி. ஆனா யாருமே கேட்க மாட்டோம், ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ யூ ஷுட் நெவர் ஈட் பிரியாணினா யாரும் கேட்க மாட்டோம். பட் ஸோ அதோட மீனிங் வந்து அதுதான். ஈஸியா இருக்கா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நாம் போகவே கூடாது. நாம் போகவே கூடாது. இது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்டே இந்த எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் யாருங்க? நாம். நாங்கள் அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லுவீங்க?
we should never so verb என்னது போறது இதான் verb அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go we should never go நம்ம போகவே கூடாது நீ இதை செய்யவே கூடாது அது எப்படி சொல்லுவீங்க ரொம்ப ஈஸி இங்க பாருங்க இந்த should never அப்படிங்கறத வந்து இந்த நீ அப்படிங்கிற சப்ஜெக்டோட அதிகமா நம்ம பயன்படுத்துவோம் ஓகேவா ஏன்னா வந்து அட்வைஸ்னாலும் ஆர்டர்னாலும் இன்னொருத்தட்ட தான் போடுவோம் நம்ம எல்லாமே இல்லையா ஸோ அதனால வந்து யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் நீ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது யூ should never செய்யவேன்னு வந்துருச்சு இல்லையா வே கூடாது should never செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல verb do இதை அப்படின்னு இருக்கு this you should never do this நீ இதை செய்யவே கூடாது ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அட்வைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் அதை மறந்துடாதீங்க ஓகேவா அல்லது ஒரு நீ இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் அவன் புகை பிடிக்கவே கூடாது அவன் ஸ்மோக் பண்ணவே கூடாது அதை எப்படி சொல்லுவீங்க ஸோ அவன் அப்படிங்க வந்திருக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது he should never புகைப்பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல smoke that's it he should never smoke அவன் புகைப்பிடிக்கவே கூடாது சிம்பிளா இருக்கா ரீட் பண்ணி பாருங்க we should never go you should never do this he should never smoke சிம்பிளா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அவர்கள் பொய் சொல்லவே கூடாது அவங்க பொய் சொல்லவே கூடாது ஸோ பொதுவாக யாருமே பொய் சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அவங்க பொய் சொல்லக்கூடாது நீ பொய் சொல்லக்கூடாது எந்த சப்ஜெக்ட்னாலும் இருக்கலாம் பட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே ரைட் should never பொய் சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல lie L-I-E ஓகே they should never lie அவங்க பொய் சொல்லவே கூடாது நீ என்கிட்ட பொய் சொல்லவே கூடாது you should never lie to me நீ உன் பேரண்ட்ஸ்க்கு உண்மையா இருக்கணும் அவங்ககிட்ட பொய் சொல்லவே கூடாது you should never lie to your parents ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் அழவே கூடாது இல்லை நீங்க ஒருபோதும் அழக்கூடாது ஓகே அதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல you should never அழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல cry you should never cry நீங்க அழவே கூடாது இல்ல ஒருபோதும் அழக்கூடாது இங்க பாருங்க இப்படியும் நம்ம சொல்லுவோம் நாம் ஒருபோதும் சண்டை போடக்கூடாது இதே சென்டென்ஸ் நம்ம இப்படியும் சொல்லலாம் ஒருபோதும்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லலாம் அவர்கள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் ஒருபோதும் அழவே கூடாது நாம் ஒருபோதும் சண்டை போடக்கூடாது ஓகே அப்படி நீங்க சொல்லிக்கலாம் பட் கேஷுவலான கான்வர்சேஷன்ல இது அதிகமா யூஸ் பண்ணுவோம் சொல்லவே கூடாது அழவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நாம் அதுக்கு இங்கிலீஷ்ல we should never சண்டை போடுறதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்ப்போம் சண்டை போடுவதற்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் fight we should never fight that's it we should never fight சிம்பிளா இருக்கா அவ்வளவுதான் they should never lie you should never cry we should never fight சிம்பிளா இருக்கா இதே நண்பர்கள் ஒருபோதும் சண்டை போடக்கூடாது அப்படின்னா friends should never fight ஓகே சகோதரர்கள் ஒருபோதும் சண்டை போடக்கூடாது brothers should never fight இந்த மாதிரி மாத்தி மாத்தி நிறைய சென்டென்சஸ் நீங்களாவே உருவாக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க எத்தனை லைக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் இன்னொரு 4 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ உன் நேரத்தை வீணடிக்கவே கூடாது இது எப்படி சொல்லுவீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படி சொல்லலாம் ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் சப்ஜெக்ட் யாரிங்க நீ you
should never, வீணடிக்கவே அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, should never, you should never, வீணடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல verb waste, you should never waste உன் நேரத்தை, your time. அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, உன் நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணவே கூடாது, you should never waste your time. நெக்ஸ்ட், நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. இப்போ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ இதை கைவிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? நாம், அதுக்கு இங்கிலீஷ்ல we should never, we should never, கைவிடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? give up, we should never give up. So வீணடிக்கவே கூடாதுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், ஒருபோதும் வீணடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? So we should never give up, நாம் ஒருபோதும் கைவிடவே கூடாது. நெக்ஸ்ட், நீ அவனை ஒருபோதும் மறக்க கூடாது. நீ அவனை ஒருபோதும் மறக்கவே கூடாது, ஏன்னா உனக்கு வந்து அவன் அவ்வளவு உதவி பண்ணியிருக்கான், நீ வந்து அவனை ஒருபோதும் மறக்க கூடாது. அதை எப்படி சொல்லுவீங்க? நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you should never, you should never, மறக்கிறதான் verb, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? forget, you should never forget அவனை, him, you should never forget him, நீ அவனை மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட், நீ அதை பத்தி பேசவே கூடாது. நீ அதை பத்தி பேசவே கூடாது, இதுவும் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல. அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? நீ, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? you should never, you should never, பேசுறதான் verb, அதுக்கு இங்கிலீஷ்ல talk, அதை பற்றி, about that. அவ்வளவுதான். you should never talk about that, அல்லது you should never talk about it அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ it அப்படிங்கிறது இது அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். that அப்படிங்கிறது பர்டிகுலரா அதை அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? you should never talk about that or you should never talk about it, both are correct. ஓகேவா? இவ்வளவுதாங்க. should never யூஸ் பண்ணி இனிமே பேசிடுவீங்களா இங்கிலீஷ்ல? ஈஸியா இருந்ததா? ஓகே, இப்போ இந்த should never நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? உங்களுக்கான டெஸ்ட், நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது. இதை அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது, இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். your time starts now. டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, குட் ஜாப். இப்ப ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. நீனா யூ should never, கால் பண்றதான் verb, so call, எனக்கு மீ, அவ்வளவுதான். you should never call me, நீ எனக்கு கால் பண்ணவே கூடாது. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நீ அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க ஆன்சருக்காக காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஷுட் நெவர் யூஸ் பண்ணி பேசுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க பேசும்போது டெய்லி லைஃப்ல நீங்க பேசும்போது டெய்லி கான்வர்சேஷன்ல ஷுட் நெவர் ஏதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது யூஸ் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.